உபாகம் புஸ்தகத்தில் 31வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். நமக்கு பைபிளில் இருக்கிற நமக்கு தேவையான வசனத்தை என்ன செய்யணுமா? வாசிக்க கடவாய். வாசித்து அதை விளக்க கடவாய், தியானிக்க கடவாய். ஊழியர்கள் வாசித்தது அர்த்தத்தை சொல்ல கடவர்கள். சேர்ந்து சத்தமா வாசிக்கணும். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தகப்பனே, இந்த முதல் நாள் உங்க மகிமையின் பிரசன்னத்தோடு இறங்கி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் வெட்கப்பட்டு போன அத்தனை இடத்திலையும் என் பிள்ளைகளை தலை நிமிர பண்ண போகிறதற்காய் நன்றி. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினா நான் சும்மா தான் இருந்தேன். நான் எதையுமே நான் செய்யல. நான் ஒன்றுமே நான் போராடலை. கர்த்தருக்கு முன்பாக என்னை முடக்கி கொண்டேன். என்னுடைய மகிமை மனுஷ புயத்தினால் வரக்கூடாது. சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் அவங்க நம்புறாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே தான் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன் கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த ஜாதி ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கு செய்கிறேன். உன் கண்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற எல்லா கண்கள் காணும்படி நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரம்.